வணக்கம் நேயர்களே. நாம் உயிருக்குயிராக நேசிக்கும் மனிதர்கள் நமக்கு துரோகம் செய்யும் போது வரும் வலி இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதிலும் பெற்ற பிள்ளையே துரோகியாக மாறும்போது ஒரு தாயின் இதயம் என்ன பாடுபடும். அப்படி ஒரு தாயின் வாழ்க்கையில் நடந்த உண்மைக்கு நெருக்கமான உங்களை உருக வைக்கும் கதைதான் இது. வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அப்போதுதான் இந்த தாயின் முடிவு உங்களுக்கு புரியும். அந்த கிராமத்திலேயே மிகவும் மதிக்கத்தக்க மனிதர் சிவலிங்கம். அவருடைய மனைவிதான் பார்வதி அம்மாள். சிவலிங்கத்திற்கு பெரிய அளவில் நிலப்புலன்கள், தென்னந்தோப்பு என வசதிக்கு குறைவில்லை. இந்த தம்பதிக்கு ஒரே ஒரு மகன். அவன் பெயர் ஆகாஷ். செல்லமாக வளர்ந்த ஆகாஷ் சென்னையில் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். அனைத்தும் சுமூகமாக சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிவலிங்கம் மாரடைப்பால் காலமானார். பார்வதி அம்மாள் நிலை குலைந்து போனார். ஆனால் மகனுக்காக தன்னை தேற்றிக் கொண்டார். தந்தையின் மறைவுக்கு பின் கிராமத்து சொத்துக்களை கவனித்துக் கொள்ள பார்வதி அம்மாள் தனியாக சிரமப்பட்டார். இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தான் ஆகாஷ். அவனுக்கு சென்னையில் சொந்தமாக ஆடம்பரமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்கு தந்தையின் சொத்துக்கள் தேவைப்பட்டன. ஒரு நாள் ஆகாஷ் கிராமத்திற்கு வந்தான். அவனுடன் அவனது மனைவி ஸ்வேதாவும் வந்திருந்தாள். அம்மா, நீ ஏன் இந்த வயசில் இங்கே தனியாக கஷ்டப்படுற? எல்லா சொத்தையும் விற்றுட்டு பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு எங்கள் கூடவே சென்னைக்கு வந்துடுமா? நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்கிறோம். பார்வதி அம்மாளுக்கு தன் கணவர் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு வர மனமில்லை. இருந்தாலும் மகனின் பாசமான பேச்சை நம்பி, சரிப்பா, நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும் என்று சம்மதித்தார். சொத்துக்கள் அனைத்தும் பல கோடிகளுக்கு விற்கப்பட்டன. அந்த பணத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய சொகுசு பங்களா வாங்கப்பட்டது. வீடு பார்வதி அம்மாளின் பெயரில்தான் வாங்கப்படும் என்று முதலில் கூறினான் ஆகாஷ். ஆனால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில், அம்மா, உனக்கு வயசாகுதில்ல, பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் உனக்கு அலைச்சலாக இருக்கும், அதனால் என் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் என்று கூறி தாயின் நம்பிக்கையை முதலில் உடைத்தான். பார்வதி அம்மாள் அதை தன் மகன்தானே என்று சகித்து கொண்டார். சென்னை வீட்டுக்கு சென்ற சில மாதங்களிலேயே பார்வதி அம்மாளுக்கு நரகம் ஆரம்பமானது. மகனும் மருமகளும் தங்களது உண்மையான முகத்தை காட்டத் தொடங்கினர். ஆகாஷும் ஸ்வேதாவும் பார்ட்டி கிளப் என்று சொகுசாக வாழ்ந்தனர். ஆனால் கோடிகளை கொடுத்த அந்த தாய்க்கு அந்த பெரிய வீட்டில் ஒதுக்கப்பட்ட இடம் மாடிக்கு கீழே இருந்த ஒரு சிறிய இருட்டு அறை. அத்தை, வீட்டுக்கு வர என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பழைய புடவையை கட்டிக்கிட்டு வராதீங்க, உங்கள் ரூம்குள்ளேயே இருங்க. பார்வதி அம்மாள் மகனிடம் நியாயம் கேட்க போனார். ஆனால் ஆகாஷோ, அம்மா, அவ சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது, நீ ஏன் தேவையில்லாமல் எங்கள் லைஃப்பில் தலையிடுற? உனக்கு தான் 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன என்று கத்தினான். ஒரு நாள் பார்வதி அம்மாளுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கூட கொடுக்க ஆள் இல்லை. அன்று இரவு தற்செயலாக ஆகாஷும் ஸ்வேதாவும் பேசிக்கொண்டதை பார்வதி அம்மாள் கேட்டுவிட்டார். ஸ்வேதா, அம்மாவோட நகைகள் இன்னும் கொஞ்சம் லாக்கரில் இருக்குது, அதையும் எப்படியாவது வாங்கிட்டோம்னா நாம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அம்மாவை ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம். இங்கே அவங்க இருக்கிறது எனக்கு ஒரே பாரமாக இருக்குது. இதை கேட்ட பார்வதி அம்மாளின் நெஞ்சு வெடித்தது போலிருந்தது. யாரை தன் உயிர் என்று நினைத்தாரோ அவனே தன்னை அனாதையாக மாற்ற துணிகிறான் என்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்று இரவு முழுவதும் அழுதவர் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தார். மறுநாள் காலை பார்வதி அம்மாள் மிகவும் அமைதியாக இருந்தார். தன் நகைகள் இருக்கும் லாக்கர் சாவியை ஆகாஷிடம் கொடுத்தார். ஆகாஷ், இந்த சாவி. எனக்கு இந்த நகைகள் எதுவும் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிற பூர்வீக வீடு மட்டும் இன்னும் விற்கப்படாமல் இருக்குது. அதை மட்டும் என் பேருக்கு மாற்றி தந்துடு, நான் கிராமத்துக்கே போயிடுறேன். நகைகள் கைக்கு வந்த மகிழ்ச்சியில் ஆகாஷ் உடனே சம்மதித்து அந்த பூர்வீக வீட்டை பார்வதி அம்மாளின் பெயருக்கு எழுதி கொடுத்தான். அவசரமாக அம்மாவை ரயிலில் ஏற்றி கிராமத்திற்கு அனுப்பி வைத்தான். அடுத்த சில மாதங்களில் பேராசையால் ஆகாஷ் செய்த பிஸ்னஸ் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது. கடன் கொடுத்தவர்கள் நெருக்கினர். அவன் வாங்கிய சென்னை பங்களா ஜப்தி செய்யப்பட்டது. மருமகள் ஸ்வேதா அவதிப்படும் கணவனை தனியாக விட்டுவிட்டு அவளது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டாள். ஒரே நாளில் தெருவுக்கு வந்த ஆகாஷிற்கு வேறு வழி தெரியவில்லை. தன்னிடம் இன்னும் இருக்கும் அந்த பழைய கிராமத்து வீட்டையாவது விற்று பிழைக்கலாம் என்று ஓடி வந்தான்.
அவன் கிராமத்து வீட்டின் வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு பெரிய போர்டு வைக்கப்பட்டிருந்தது. சிவலிங்கம் பார்வதி அம்மாள் அறக்கட்டளை மற்றும் ஆதரவற்றோர் இல்லம். வீட்டிற்குள் நுழைந்த ஆகாஷ் அதிர்ந்து போனான். அங்கே பல ஆதரவற்ற முதியவர்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் அவனது தாய் உணவளித்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது. ஆகாஷ் ஓடிச் சென்று தாயின் காலில் விழுந்தான். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு இப்போ தங்கறதுக்கு கூட இடமில்லை என்று கதறினான். பார்வதி அம்மாள் அவனை நிமிர்த்தி பார்த்தார். அவளுடைய கண்களில் கோபமில்லை, ஆனால் பழைய பாசமும் இல்லை. ஆகாஷ், பெற்ற தாய்க்கே துரோகம் செய்ய துணிந்த உனக்கு காலம் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. இந்த இடம் அனாதைகளுக்கானது. நீயும் அனாதையாக நிற்கிறாய் என்றால் தாராளமாக இங்கே இருக்கிற மற்றவர்களைப் போல நீயும் ஒரு ஓரமாக தங்கி சாப்பிடலாம். ஆனால் முன்னாடி உனக்கு கிடைச்ச மகன் என்கிற உரிமையோ பாசமோ இனி உனக்கு கிடைக்காது. சொத்து சுகம் என எல்லாவற்றையும் இழந்து தாயின் பாசத்தையும் இழந்து ஆகாஷ் குற்ற உணர்ச்சியோடு நின்றான். தியாகம் செய்த தாய் துரோகத்தை வென்று கம்பீரமாக நின்றாள். நேயர்களை, பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பார்கள். ஆனால் அந்த கல்லான பிள்ளைக்கு பாடம் புகட்டும் சக்தி பெற்ற தாய்க்கு உண்டு என்பதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. பணத்திற்காக பாசத்தை தாராளமாக விற்க நினைப்பவர்களுக்கு காலம் ஒரு நாள் கண்டிப்பாக பதில் சொல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.